ஆமா. என்ன சரோஜினி? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? அது வந்து மாமா, உங்ககிட்ட சில விஷயங்களை நான் சொல்லல. உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பார் சரோஜினி, நான் அதை பத்தி பேச விரும்பல. நீ அழுகை விடு. இல்ல மாமா, இருந்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னேன்ல, அதை பத்தி பேசண்டா நீ. அதை விடு சரோஜினி. போ உள்ள போ. வீடு கொஞ்சம் குப்பையா தான் இருக்கும், கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்க. நம்மளுக்கு தேவையான பாத்திரம் பண்டங்கள்லாம் உள்ள இருக்கும். நான் உனக்கு சாமெல்லாம் பிறகு வாங்கிட்டு போய் ஏன் சமைச்சிரு. அழாத, அழுவே விடு. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கா? முத நாளே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லியிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நம்மளுமே இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமா இருந்திருக்காது. மாமா எந்த தப்பு நான் செய்யல மாமா. கல்யாணத்துக்கு முன்னால. வேண்டாம் சரோஜினி, அந்த கதையை விடு. இல்ல மாமா, உங்ககிட்ட சொல்லலன்னு நீங்க இப்ப கூட வருத்தப்பட்டீல்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி மாமா. அந்த சுப்பிரமணி மேல எனக்கு மட்டும்தான் ஆசை இருந்துச்சு, அவருக்கு ஆசைலாம் கிடையாது. இந்த மாதிரி அவர்கிட்ட நான் பேசினதும் கிடையாது. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மட்டும் தான் மனசுல நினைச்சிருந்தேன். எங்க அக்கா எனக்கு உங்களை பேசி முடிச்சு வச்சுட்டா. அந்த நினைப்புல தான் கொஞ்ச நாள் உங்ககிட்ட வெறுப்பாவே இருந்தேன். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு உங்க கூட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டேன் மாமா. இவ்வளவுதான் நடந்த விஷயம். கல்யாணத்துக்கு பிறகு அவரை நான் நினைச்சதே கிடையாது. இப்ப என் மனசு முழுக்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க மாமா. சரோஜினி, எனக்கு அது தெரியும். அதனாலதான் அந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்டான்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்க நீ இருந்தாச்சுன்னா தினந்தானே எங்க அண்ணியே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாவ. அதான் நம்மளால அங்க யாருக்கும் தொல்ல வேண்டாம் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் மாமா, நீங்க உங்க அப்பா அம்மா விட்டு பிரியவே மாட்டி என்னையால் தானே பிரிஞ்சுங்க வந்திருக்கீங்க. எல்லாரையும் விட அந்த குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கன்னு ஆசைப்படியது நீங்க தான் மாமா. ஆனா இன்னைக்கு என்னையால வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களே மாமா. நம்ம இங்க வந்து தனியா இருக்கண்ட மாமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அவி எல்லாரும் என்னைய ஆசைனால யாச்சிட்டு போட்டு நான் தாங்கிக்கிட்டே மாமா. தெரிஞ்சோ தெரியாமையோ நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன்ல. இங்க பார் சரோஜினி, நீ நினைக்க மாதிரி அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னால சில பேர் மேல ஒரு ஈர்ப்பு வர்றது சகஜம்தான். ஆனா அது கல்யாணத்துக்கு பிறகு தொடர்றதுதான் தப்பு சரோஜினி. நீ அந்த மாதிரி தான். கல்யாணத்துக்கு பிறகு என்னையதான் நீ நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கும் தெரியும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சரோஜினி? கல்யாணத்துக்கு முன்னால எனக்குமே ஒரு பிள்ளை மேல ஆசை இருந்துச்சு. என்ன சொல்றீங்க மாமா? ஆமா சரோஜினி, அது நடக்கல. எனக்கும் கல்யாணத்தை டக்குன்னு பண்ணி வச்சுட்டாவளேன்னு வருத்தமா தான் இருந்துச்சு. அதனால்தான் நான் கூட உன்னை பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டேன் முதல்ல. அந்த விஷயத்தினாலதான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு கூட நினைச்சேன். அதுக்கு பிறகு உன் கூட பழகி பார்க்கும்போது தான் உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. நான் இப்ப பழைய விஷயத்த பத்தி நினைக்க கூட இல்லை சரோஜினி. என்னைய மாதிரி தான் உனக்கு சுப்பிரமணி மேல ஒரு ஆசை இருந்திருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். அது தப்புன்னு நான் சொல்லல சரோஜினி. இப்போ உனக்கு என்னைய தானே பிடிச்சிருக்கு. ஆமா மாமா, சுப்பிரமணிய சந்தேகப்படுறாருங்க மாமா. அவருக்கு தெரியவே தெரியாது. சரி சரோஜினி, சுப்பிரமணி பத்தி எனக்கு தெரியும். நீ அழாத. அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உன் உடம்பு கெட்டு போயிடும். அழுகே விடு சரோஜினி. நான் தான் உன்னைய நம்பியன்னு சொல்லியல. நீங்க வீட்டை விட்டு வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உங்களை பார்க்காம அத்தை எப்படி இருப்பாவ? அத்தை எப்பவுமே இந்த குடும்பத்துல யாருமே பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாவ. ஆனா அவியிட்ட இருந்து உங்களை நான் பிரிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சே மாமா. சரோஜினி, நான் வேணா இங்க இருக்கலாம். என் மனசு பூரா அந்த வீட்டுல தான் இருக்கு. நான் ஒன்னும் அங்க இருந்து பிரிஞ்சு வந்துடல. அந்த வீட்டுல சண்டை இல்லாம சமாதானமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கோம், அவ்வளவுதான். கூடிய சீக்கிரமே நம்ம அந்த வீட்டுக்கு போயிருவோம் சரோஜினி. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. எங்க அம்மாட்ட நான் பேசிக்கிட்டு எங்க அம்மையை போய் பார்ப்பேன். போ உள்ள போ. நம்ம இனி கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறோம். இதுதான் நம்ம வீடு. நான் நம்ம தோட்டத்துல தான் வேலை பார்க்க போறேன். இங்கதான் இருக்க போறோம். மாமா அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அங்க போயிருவோமா மாமா? எங்க அண்ணி மனசார நம்மளை ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும் சரோஜினி. அவிய கோவம் குறையாம இப்படியே பேசியிருந்தாவுன்னா என்னால சண்டை தாங்க வந்துட்டு இருக்கோம். அதனால அவிய மாறுற வரைக்கும் நம்ம அங்க போக முடியாது. சரி மாமா. ஐயா ஆனந்தி, ஏன்பா இப்படி செஞ்ச? என்னை உங்க அப்பாவே நினைச்சு பாத்தியா? நினைச்சு பார்த்தா இப்படி விட்டுட்டு வந்திருப்பியா? ஏமா கவலைப்படாதங்கம்மா, நான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை வர வேண்டாம் இங்க வந்திருக்கேன். அந்த வீட்டை விட்டு வரக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? என்ன பிரச்சனை வந்தாலும் அம்மா பாத்துக்கிட மாட்டானா? நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை இவளை பத்தி தப்பா பேசியிருப்பேனா? அந்த லெட்டர் விஷயத்தை பத்தி நாங்க எதுவுமே நினைக்கல, நம்பவே இல்லப்பா. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி கூட்டிட்டு தனியா வரலாம்? நீ இல்லாம அந்த வீடு எப்படி இருக்கும்? என்ன வா நந்து, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏமா நான் என்ன வேற ஊருக்கா போயிட்டேன்? இல்ல வேற எங்கேயும் வீடு பார்த்துட்டு போயிட்டேனா? நம்ம தோட்டத்துல நம்ம வீட்டுல தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்குமா நீங்க கவலைப்படுறிய? நீங்க தானம்மா சொன்னிய உன்னைய நம்பி வந்தவா இவ இவ்வளவு நீ தான் பாத்துக்கிடணும். நீ அதாம்மா சரோஜினிக்காக நான் இங்க வந்திருக்கேன். நான் ஒன்னும் உங்களை விட்டு எங்கேயும் ஓடிடல, பிரிஞ்சு எங்கேயும் தனியா வீடு பார்த்துட்டு போவே இல்லை. நம்ம தோட்டத்துக்குள்ள தான் இருக்க போறேன். நம்ம தோட்டத்துல தான் வேலை பார்க்க போறேன். என்ன நம்ம வீட்டுல வந்து தூங்கக்கு வரமாட்டேன், இங்க இருக்க போறேன், அவ்வளவுதான்.
பகல் பூரா அண்ணனுவ கூட சேர்ந்துதான் வேலை பார்க்க போறேன். அப்பா பார்க்க உங்களை பார்க்க எல்லாரையும் பார்க்க வீட்டுக்கு வருவேம்மா. தூங்குறது மட்டும் நான் இங்க தூங்குவேன், அவ்வளவுதான். ஆனந்து, அதெல்லாம் வேண்டாப்பா. குஷ்பு தான் எல்லாருக்கும் பிரச்சனையே. அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறி. நம்ம எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருப்போம். வாப்பா வீட்டுக்கு போலாம். ஏனே வேண்டானே, யார் ஒருத்தர் அந்த வீட்டுல இருந்து பிரிஞ்சாலும் எல்லாருக்கும் வருத்தம் தானே. அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாவுன்னா பிள்ளைகளும் வருத்தப்படும். அதை பார்த்து பார்த்து நீங்களும் வருத்தப்பட்டு இருப்பிய, அம்மா வருத்தப்படுவாவ. அவி போனா எல்லாருக்கும் சங்கடனே. அது மட்டும் இல்லாம அவிய வீட்டை விட்டு போயாச்சுன்னா அவிய அம்மா வீட்டுக்கு போயிருவாவ. நாங்க எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க? நம்ம தோட்டத்துல தான் இருக்க போறோம். பிரிஞ்சு என்ன வேற ஊருக்க போயிட்டேன் இல்ல, உங்ககிட்ட எல்லாம் கோவச்சிட்டு நான் வேற வீடு எடுத்து தங்கியிருக்கேனா? யார் மேலேயும் எனக்கு கோவமும் இல்லை வருத்தமும் இல்லைண்ணே. வீட்டுல சமாதானமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க வெளியே வந்திருக்கோம். அண்ணி மேல கூட எங்களுக்கு கோவம் இல்லைண்ணே. நானும் சரோஜினியும் கொஞ்ச நாளைக்கு இங்க தனியா இருந்து பொங்கி சாப்பிடியோண்ணே. அதுக்கு பிறவாது அன்னைக்கு எங்க மேல இருக்க கோவம் குறையுதானே பார்ப்போம். சரோஜினிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்ண்ணே அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம அண்ணி குத்தி குத்தி பேசினவனா ரொம்ப வருத்தப்படுவா. நம்ம தோட்டத்துக்கு வந்துருவோம். இவளை எப்போவே பேசியாவே நானும் பார்க்க முடியாது, நீங்களும் பார்க்க முடியாது. அதனால தானே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயா ஆனந்த், அத நான் வீட்ல இருக்கேனேப்பா, நான் பாத்துக்கிறேன். வாப்பா சரோஜினி கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம். ஏம்மா வேண்டாமன சொல்லியது கேளுங்க. தேவையில்லாம அங்க கூட்டிட்டு வச்சுட்டு எல்லாருக்கும் மன வருத்தம் ஆகும். இதனால உங்களுக்கும் நிம்மதி இருக்காது. அதனால நாங்க ஒன்றும் வெளியே எங்கேயும் போயிடல, நம்ம தோட்டத்துல தான் இருக்கோம். நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாங்கம்மா. நீங்க அப்பப்போ வந்துங்க, சரோஜினி கூட இருங்க. நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்து அப்பாவே உங்களையும் பார்க்கேன். எம்மா, நம்ம ஆனந்து திடீர்னு வளர்ந்துட்டாமா. தனியா முடிவுகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டான். அதான் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்க. ஏனே நான் எப்பவுமே உங்க பேச்சு கேட்டுதானே நடப்பேன். இது சரோஜினி விஷயங்கிறதுனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவளை நான் தானே பாத்துக்கிடணும். நான் தானே அவ புருஷன். எனக்கு நீங்க எல்லாரும் இருக்கியா, ஆனா சரோஜினிக்கு நான் மட்டும் தானே. நான் அவளுக்காக பேசலாம், அவளுக்காக ஒரு முடிவு எடுக்கலன்னா யாரு எடுப்பா சொல்லுங்க? யாருக்குனே அக்கா வேற வருத்தப்படியாவ. என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது, எதுவுமே கேட்காம வாய முடிக்கிட்டு இருக்கீங்களேன்னு என்னை வந்து கேட்கவனே. இந்த விஷயத்துலயும் நான் கண்ண மூடிட்டு இருந்தா என்னை பத்தி என்ன நினைப்பாவ சொல்லுங்க? இல்ல சரோஜினி அம்மா தான் என்னை பத்தி என்ன நினைப்பாவ? நாங்க இங்க இருக்கிறது சரிண்ணே. நான் எடுத்துக்க சரியான முடிவு தான். நான் ஒன்னும் உங்களை விட்டு பிரிஞ்சுலாம் போவே இல்லை. கொஞ்ச நாள் தானே. நம்ம தோட்டத்து வீட்டுல தான் நான் இருக்க போறேன். இதுக்கு முன்னால நம்ம எல்லாரும் வந்து தோட்டத்து வீட்டுல இருக்க இல்லையா, அதே மாதிரி தானே நீங்க எல்லாரும் நினைச்சா அங்க வந்து இருக்கலாம். ஐயா ஆனந்த், அப்படின்னா அம்மா வந்து உன் கூட இருந்துடட்டும் ஐயா. ரெண்டு பேரும் தனியா அந்த தோட்டத்துக்குள்ள கிடக்கணுமே. ஏமா நீங்க அப்பா கூட இருங்கம்மா. நீங்க அங்க இல்லைன்னா சரி வராது. அப்பாவை யாரு உங்களை தவிர நல்லா பாத்துக்கிட முடியும்? இல்லப்பா ஆனந்த், நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து தனியா கிடக்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உன் தம்பி என்னைய விட்டு பிரிஞ்சு போகும்போது எப்படி வருத்தமா இருந்துச்சோ அதே வருத்தம் இருக்குப்பா எனக்கு. எப்பவுமே வீட்டையே சுத்தி சுத்தி வர பையனி, நீ தனியா பிரிஞ்சு வந்துட்டான்னு கேட்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏமா அதான் சொல்லி இல்லாம கொஞ்ச நாளைக்கு தான். அன்னைக்கு எங்க மேல இருக்க வருத்தம் கொஞ்சம் குறையட்டும். சரோஜினி மேல அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வருத்தமும் கோபமும் இருக்குது, அதெல்லாம் குறைஞ்சிட்டுனா எல்லாம் சரியாயிருமா? ஆனந்து, நீ நினைக்க மாதிரி குஷ்பு கிடையாது. நீ அவ திருந்தணும்னு நினைச்சா அது எந்த காலத்துலயும் நடக்காது. நீ அதுக்காக காத்திருந்தா வீட்டுக்கே வர முடியாதுப்பா. அதனால நீ இப்பவே வா ஆனந்து, வீட்டுக்கு போமா. அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். இல்லையா நானும் குஷ்பு வந்து இங்க தோட்டத்து வீட்டுல இருக்கோம். ஏனே வேண்டானே, எல்லாம் ஒண்ணுதான். நீங்க தனியா வந்திருந்தாலும் நான் தனியா வந்திருந்தாலும் அம்மைக்கு எல்லாம் ஒண்ணுதான். நாங்க வந்துட்டோம்ல, நாங்க இங்க இருக்கோனே. அப்போ நாங்க சொன்ன நீ கேட்க மாட்டா, முடிவு எடுத்துட்டா அப்படித்தானே? ஏனே கோவப்படாங்கண்ணே. சரோஜினிக்காக நான் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டேனே, நீ விடுங்கண்ணே. நாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல தனியா இருக்கோனே. எம்மா விடுங்கம்மா, அவன் சொன்னா கேட்க மாட்டேங்க. அதான் கொஞ்ச நாள் பொறுத்து வாரேன்னு சொல்லியல்ல, விடுங்க தனியா இருக்கட்டும். ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் ஆன ஜோடி ஹனிமூனுக்கு போயிருக்காவன்னு நினைச்சுக்கிடுங்க. வேற என்னத்த செய்ய? ஏமா தப்பா எதுவும் நினைக்காதுங்கம்மா எங்களை. நான் அடிக்கடி உங்களை பார்க்க வீட்டுக்கு வருவேன். சரியா, நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அதை மாத்த மாட்டேங்க. நான் என்னத்த சொல்ல முடியும்? ஓ இஷ்டம் போல இரு. ஐயா ராமா லட்சுமணா, போய் உங்க வேலை பாருங்க ஐயா. எம்மா வாங்க, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறியோம். வேண்டாப்பா, நான் சொத்த நேரம் இங்கே இருந்து பேசிட்டு எடுத்துட்டு பிறகு வார வீட்டுக்கு. நீங்க உங்களுக்கு தோட்டத்துல வேலை இருந்தா போய் பாருங்கப்பா, போங்க. சரிங்கம்மா. ஏம்மா நானே என் வேலை பார்க்க போறேம்மா. நீங்க சரோஜினி இங்க தானே இருக்கா, அவ கூட இருந்து பேசிட்டு இருங்கம்மா. சரியா. சரோஜினி நீ ஏமா எழுதிட்டு இருக்கா? அழாத வீடு எல்லாம் சரியாயிரும். இல்லத்த மாமா உங்களை விட்டு பிரிஞ்சு என்னை எங்க கூட்டிட்டு வந்துட்டாவளே, நீ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குத்த. நான் கூட வாங்க வீட்டுக்கு போவேன்னு கேட்டுட்டு இருந்தேன் மாமாட்ட.
அவியதான் வந்தாச்சு, இப்போ போவண்ட பிறகு பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டாவ. வருத்தப்படாதுங்கத்த, நாங்கள் கொஞ்ச நாளையில வந்துடுவோம். சரிம்மா, நேர நேரத்துக்கு என் பிள்ளைக்கு சோத்த பொங்கி கொடு. அவனை நல்லபடியா பார்த்துக்காது எனக்கு போதும். உனக்காக எங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்காமே, அவன் மேல கொஞ்சம் அன்பாவும் அவனை நல்லா கவனமாவும் பார்த்துக்கம்மா. சரித்த. அவ ஆசைப்பட்ட மாதிரியே என் தங்கச்சி வெளியே துரத்தி விட்டுட்டாவ. இனிமையாவது இருந்த புஷ்பாக்கா நிம்மதியா இருக்கட்டும். அவளுக்கு என் தங்கச்சி அந்த வீட்டில் இருந்துக்கூட திட்டம் போட்டு வெளியே துரத்தி விட்டாவ. இப்போ என் தங்கச்சி யாரும் இல்லாத அனாத மாதிரி அந்த காட்டுக்குள்ள போய் கிடக்க போறா. ஏன்மா அந்த வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாவ. ஏத்தே சும்மா இருக்கத்தே, நானே வயிற்றுச்சல் இருக்கேன். யார் நினைச்சாலும் எனக்கு வயிற்றுச்சலா தான் இருக்கு. எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துட்டு. என்னது நடந்துட்டு? வானத்துல இருந்து தங்க மழை பொழிஞ்சிட்டாக்கா. ஓஹோ, அப்படி வேற ஆசை இருந்துச்சா? ஆமா, எல்லாருக்கும் அப்படிதான் ஒரு ஆசை இருக்கு. தங்க மழை பெஞ்சா என் மகளுக்கு போட வேண்டிய நகையை தங்க மழையிலேயே பிடிச்சி எடுத்துட்டு போய் போட்டுருவேன். ஷோ கடவுளே, நானே டென்ஷன்ல இருக்கேன். சும்மா வயிற்றுச்சல கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க தேய். போங்க உங்க வேலை பாருங்க. என்ன பிரச்சனை கோமரி? ரொம்ப சரத்தமா இருக்கு. என் தங்கச்சி இங்க இல்ல சரத்தமா கடத்தமானி கதை விடுங்க. ஏன் என்னால பயணம் போயிட்டா? உங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப ஓடிட்டாளா? அதானே, இதுக்கு தானே எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருந்தியே. அப்போ உண்மைதானா? ஓடி போயிட்டாளங்க. சரியான ஓடுகால் தங்கச்சியில வளர்த்து வச்சிருக்கியே. எத்தை, இதுக்கு மேல என் தங்கச்சி பத்தி பேசினேல நல்லா இருக்கா சொல்லிட்டேன். என்ன செஞ்சிருவ கோமரி? நீ தான் ஓடிட்டாங்க, நான் கேட்டா நல்லா இருக்காதுங்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. என் தங்கச்சி இப்ப அந்த வீட்ல இல்ல. அவளை எல்லாரும் சேர்ந்து துரத்தி விட்டுட்டாவ. நானே அந்த கவலையில வந்து இருக்கேன். நீங்க என்னடானா அது இதுன்னு பேசிட்டு கிடக்குறீங்க. ஏன் துரத்திட்டாவ கோமரி? அப்படி என்ன தப்பு நடந்துச்சு? உன் தங்கச்சி ஏதோ அங்க பணத்தை திருடி விட்டாளா? அதானே, என் தங்கச்சி பத்தி எல்லாரும் இப்படியே தான் தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி நீங்க நினைக்க மாதிரிலாம் கிடையாது. அவ தங்கமான குணம் உள்ளவ. யார்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச மாட்டா. அப்படியே தங்க எதுக்கு அப்ப தகரமாயி வெளிய போச்சு? எல்லாத்துக்கும் காரணம் சில பேர் தான். யார் அந்த சில பேர் கோமரி? ஓடி வச்சு பேசுறீ என்னத்துக்கு? என் தங்கச்சி பேர்ல ஏதோ தப்பா ஒரு லெட்டர் எழுதி போட்டு அதை ஒரு பிரச்சனை பண்ணி அவளை வீட்டை விட்டு தட்டி விட்டாவ. என் தங்கச்சி இப்போ தோட்டத்து வீட்டுக்கு போறேன்ட்டு ஓடியா. ஒத்தையிலேயே ஓடுனே? ஒத்தையில போவா, அவ புருஷனை கூட்டிட்டு தான் போயிருக்கா. ஓஹோ, புருஷனை அந்த வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாளா? நினைச்சி உன் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வரும்போதே நினைச்சி வீட்டை பிரிச்சிருவான்னு அப்பவே நினைச்சி அதுக்குள்ள நடந்துட்ட. இவ்வளோ சீக்கிரமா பிரிச்சு இழுத்துக்கிட்டு போவான்னு நினைக்கல. குடும்ப பொண்ணாவல. இங்க பாருங்க தேய், பிரிச்சு கூட்டிட்டு போனது ஒன்னும் என் தங்கச்சி கிடையாது. அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சில பேர் ஆசைப்பட்டாவ. ஆனந்து குழந்தைன்னா அவளை கூட்டிட்டு போயிருக்காவ. இதுக்கு மேல அந்த வீட்டுல இருந்தாச்சுன்னா பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கோன்னா அப்படி போறாவ. அப்படியே நீயும் பின்னாடியே போக வேண்டியதான கோமரி? இங்க எதுக்கு வந்து நின்னு கத்திட்டு கிடக்க? நீங்க ஆளக்கான்மே தேடுவீல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். அப்போ நீயும் தங்கச்சி மாதிரி தோட்டத்திலே போய் தங்க போறியா? அந்த ஆள வாரதாந்த பேரு இந்த பக்கம் இதுக்கு மேல வந்தறாத சொல்லிட்டேன். எத்தை, நான் வந்து அங்க போய் தங்கக்கு போவேல. என் தங்கச்சியும் குழந்தையும் வாங்கன்னு கூப்பிடத்தான் போறேன். இப்பதான் ரெண்டு அத்தானையும் கூட்டிட்டு பெரியத்த போயிருக்காவ. அவைய கூட தான் போலான்னு கிளம்புனேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமே அங்க வந்தேன். கோமரி, நீ எங்க போக வேண்டாம், இங்கே இரு. நான் போய் உன் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன். அப்படி எதுக்கு பயணம் எடுத்து வீட்டை விட்டு ஓடியா வாயாம? இங்க பாருங்க தேய், என் தங்கச்சி ஒன்னும் போவேல. தங்கச்சி புருஷன் அவளை கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொன்னேன். ஆமா, ஆனந்த் அப்படியே கூட்டிட்டு போயிருவா. எனக்கு தெரியாது பாரு. ஆனந்த் தங்கத்திலயும் தங்கம், சுக்க தங்கம். அவன் தாய் தகப்பனை விட்டுட்டு போற பையன் கிடையாது. நாங்க அப்படி ஒண்ணு அவனை வளர்க்கவும் இல்ல. உன் தங்கச்சி தான் அவனை பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. அவன் வீட்டுக்குள்ள வரும்போதே நான் நினைச்சு இந்த மாதிரி ஒரு பிரிவினை வரோன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரோன்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் அக்காவும் ஒரே வீட்டுக்கு தான் மருமகளா போனோம். இந்த மாதிரியே சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு ஓடணும். ஒத்துமையா இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவோம். அக்கா பெரியவிய ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் தாழ்ந்து போயிருவேன். ஆனா உன் தங்கச்சி அந்த வீட்டுல அப்படியே இருக்கா? அவ ஒண்ணு சொல்லியதுக்குள்ள நீங்க இருந்து மூணு சொல்லியதுக்கு ஓடிடுவா. அதனாலதான் விளங்காம போயிருக்கு. எந்த காலத்துலயும் இது விளங்கிக்கிடாது. வாய் மூடுங்க தே, இந்த மாதிரிலாம் பேசாதங்க. எல்லாம் விளங்கும், எல்லாம் சரியா வரும். என் தங்கச்சி திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வருவா. நான் போய் கூட்டிட்டு வருவேன். நீ போனேன்னு வச்சுக்க, கரண்டை கீழே வெட்டி விடுவேன். ஒழுங்கா வீட்டுல இருந்து நீ அவளை சோத்த பொங்குங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். ஏத்தே, கரண்டை கீழே பாதம் தான் இருக்கும். பாதத்தை எப்படி வெட்டுவிய? வேணா காலை நீட்டு வெட்டி காமிக்கே. ஐயோ வேண்டாம் தேய், நான் ஏதோ காதுல விழுந்தது கேட்டுட்டு வந்தேன். வாய் மூடிக்கிட்டு இரு சொல்லிட்டேன்.
போலாமே தான் வந்தேன், இல்ல பெரியத்த கூட போயிருப்பேன். நான் போயிட்டு வரேன். என்ன இந்த குமரி இந்த ஓட்ட வாடியா? நான் ஒரு பெரியவா, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னா எனக்கு முன்னாடி இவ விழுந்தாச்சு வாடியா. ஆமா ஏத்தே டோபமேட்டை எதுக்காக ஓடியா? இவ தங்கச்சி ஓடிட்டாளா, இல்ல கூட்டிட்டு வரதுக்கு வாடியா? ஏதோ தோட்டத்துக்கு போறேன் மாதிரி சொன்னா ஓடுறது அந்த அம்மா வீட்டுக்குள்ள ஓடிப்பா. இதுல மட்டும் அக்கால தங்கச்சி விவரமா இருங்க. மத்த விஷயத்துல எல்லாம் கூறு கட்ட மாதிரி நடந்துடுங்க. அக்காலும் தங்கச்சிம்மா என் தங்கச்சி சொல்றீங்களோ? குமரி இப்ப போனாலும் ஒரு குமரி பையனை எடுத்து அதான் இந்த வீட்டு மூத்த மருமவா அவளதான் சொன்னேன் உனக்கு அக்கான்னு. ஓஹோ அந்த முறையில் வரீங்களோ? சரி தேய், எங்க அக்கா போறா, நான் பின்னாடி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தங்கச்சியா இருந்துட்டு இது கூட செய்யலாம் எப்படி? குமரி நீ வீட்ல இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆகல முடியாது தேய், பாய் தேய். இவள